ஒரு முடிவு பண்ணிட்டு நம்முடைய தாய் சங்கம் அகில கணேசராஜனுடைய வழிகாட்டுதல் தான் நாங்கள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ விடிய காலை 4 மணிக்கோ நாளைக்கு எங்கே நம்ம போராட்டத்தை துவங்குறோன்றத அதை பண்றோம். இந்த பதிவு என்ன பண்றேன் நிறைய பேருக்கு சொல்லி வெளியில அனுப்புறாங்க. அது பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது. அந்த இடம் நமக்கு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறதுனால அதை இனிமேல் வெளியே சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம் 10 மணிக்கு இந்த இடத்துல போராட்ட காலத்துக்கு வாங்கன்னு சொன்னா நம்ம தோழமைக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா? 8 மணிக்கு அந்த இடத்துல வந்துடுறாங்க, 7 மணிக்கு வந்துடுறாங்க. அதனால பல பிரச்சனைகள் ஆகுது. காவல்துறை நம்ம கூட சொல்ல நாம ஒரு இடத்துல கரெக்டா வந்தோம்னா நம்ம எவ்வளவு பேர் வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அவங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 10 பேர் 20 பேர் போகும்போது எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம போராட்டம் நடத்தணுமா இன்னைக்கு நடத்தலையான்றதை வெளியே ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்க சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா இந்த கூட்டமைப்புல சொல்றதை நீங்க கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா நாங்க உங்க கூட சேர்ந்து செயல்பட தயாரா இருக்கிறோம் ஒரு தலைமையா. இல்ல நீங்க 8 மணிக்கு போட்டுனா நான் 6 மணிக்கே போயிடுவோம் நாங்க போற மாதிரி இருந்தா நாங்க இல்ல ஒண்ணு பண்ண முடியாது. இல்ல நான் மட்டும் தனியா பேசுறீங்க. இந்த கூட்டமைப்புல நாங்க முடிவு பண்ண விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்றோம். உங்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் இந்த போராட்டம் தொடரும். உங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த போராட்டத்தை தொடர்றதுக்கு ரொம்ப சிரமம். நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க கூட செயல்பட உங்களுக்காக எனக்காக நமக்காக போராட்ட காலத்தில் நின்று 12 வெற்றி எடுக்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். ஆனா இந்த கூட்டமைப்பு லீடர்ஸ் என்ன முடிவு பண்ணி ஒரு தளத்தில் பதிவிருக்க மாட்டாங்களோ அந்த பதிவுக்கு நீங்க கட்டுப்பட்டு இயங்கணும். நீங்க கட்டுப்பட்டு இயங்கலன்னா நாங்க செயல்பட முடியாது. ஒரு விஷயத்தை ஒரு தலைமை பதிவிருக்க மாட்டாங்க, ஒரு தளத்துல பதிவிருக்க மாட்டாங்கன்னா அதை கேட்டு அந்த வழியை பின்பற்றணும். அதான் தொண்டர்கள். நீங்க இல்லாம நாங்க வரல. இருந்தாலும் இந்த இடத்துல நாங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க. இந்த ஒரு வழிகாட்டுதல்ல அந்த முறையா நீங்க பயணம் பண்ணீங்கன்னா நம்ம இலக்கு முழுமையடையும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொழில் நிலையில தான் இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பேட்டி கொடுக்க வரீங்க ஒரு போராட்ட காலத்துல இந்த இடத்துல ஒரு பிக் பண்றோம், அந்த இடத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இந்தியா தனித்தனியா ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா அது முழுமையடையாது. நமக்கு ஒரு தாய் சங்க லீடர் இருக்காரு. அந்த லீடர்ஷிப் நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா அவர் முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அதை அனலைஸ் பண்ணி அவர் பதிவேற்க மாட்டாரு. அந்த செய்தி வரமாட்டேங்குது. அது வந்துச்சுன்னா எல்லா மீடியாக்களும் போய் சேரும், பப்ளிக் இருக்கும், பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்னல சூழல பாதிக்கப்பட்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் கடந்த 13 ஒன்றா இங்க பணி செய்து கஷ்டப்பட்டு இருக்கா பணிந்தரம் இல்லாம அப்படின்னு மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். மற்ற சங்கத்தில் நிர்வாகிகள் நம்ம உதவி பண்ணுவாங்க. அது போய் சேர மாட்டேங்குது. திடீர்னு எடுத்து ஒரு மைக் கட்சின்னா போய் கேட்டு கொடுத்துறீங்க. தலைமை கட்டுப்பட்டு இயங்குற மாதிரி இருந்தா நாங்கள் செயல்பாடு கூட்டமைப்பு செயல்பட தயாரா இருக்கோம். நீங்க ஒருங்கிணை பண்றது தயாரா இருக்கிறோம். இருக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த தலைமை அங்க இருக்கிற மாவட்டத்தில் உறுப்பினர்கள் சொல்லி புரிதல் ஏற்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் இல்லாமன்னா நாங்க செயல்பட முடியாது. இவர் தினேஷ் சொல்றாருன்னா அது கட்டுப்பட்டு தினேஷ் நீங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை வழிநடத்திக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ சரவணகுமார் சொல்றாருன்னா சரவணகுமார் சொல்லியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சங்கர் சொல்றாருன்னா சங்கர் சொல்ற விஷயம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தா இந்த கூட்டமைப்பு கொள்ளாடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நந்தகுமார் இருக்கு. நந்தகுமார் என்ன சொல்றாரோ அது இந்த கூட்டமைப்பு எல்லாருக்கும் முடிவு பண்ண விஷயமா தான் வெளியே வரும். இந்த கூட்டமைப்புக்கு தெரியாத எந்த விஷயம் நான் பேசப்படுறது கிடையாது. எந்த டைப் ஒன்று பண்ணாலும் இந்த கூட்டமைப்பு டிஸ்கஷன் பண்ணி அதான் டைப் பண்ணி அதை செய்தி போடுவோம். அதனால நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறோம். அது எந்த மாற்று கிடையாது. இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து நாங்க சொல்ற செய்தியை உள்வாங்கிட்டு அந்த டைமுக்கு எங்க போறோமோ அந்த இடத்துல போய் ஆஜராகி அந்த போராட்டத்தில் இறங்கினா அந்த போராட்டம் சிறப்பா இருக்கும். நம்ம கோரிக்கை அரசு போய் சேரும், நிறைவேற்றப்படுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு நாமே நம்ம தலையில மண்ணை போட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. ஒற்றுமை ரொம்ப முக்கியம். தலைமை சொல்றது கட்டுப்பட்டாதான் அது ஒரு செயல் முடியுமா வழிகாடும்.